வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டுறேன். இன்றைக்கு ஒரு சின்ன பதிவு, பஸ்ஸு 400 பஸ்ஸை பற்றின பதிவு. இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பஸ்ஸுக்கு வந்து இந்த சைட் கண்ணாடி இருக்குல்ல, வெளியில் இருக்க கண்ணாடி அது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து கேமரா போட்டிருக்கார்கள். கேமரா வந்து இன்றைக்கில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு டெலிவிஷன் மாதிரி இருக்கும். அதில் வந்து எல்லாம் வந்து தெரியும். கண்ணாடியில் பார்க்குறத விட இதில் வந்து நிறைய இடத்த காமிக்கும். அப்போ இதால் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் குறையுது. அப்போ அதுக்காக தான் இப்போ இந்த புது வழியில் கண்டுபிடிச்சிருக்கார்கள். நிறைய இடத்துல இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, எல்லா இடங்கள்லையும். அதே மாதிரி இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. பின்ன இது வந்து கேஸ் பஸ் தான், ஆனால் வந்து எல்லா வசதியும் இருக்குது. புது பஸ்ஸு. நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ டிப்போக்கெலாம் நிற்கிறேன், அதனால் வந்து உங்களுக்கு வடிவாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இந்த உள்ளுக்க கேமரா இருக்குது பாருங்க. வெளியில் நிற்கிறதெல்லாம் வந்து வடிவாக தெரியும். கீழே உள்ள சில்லுகள் எல்லாம் வடிவாக தெரியும். அதே நேரத்தில் மேலே வந்து வெளியில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரியும். அதே மாதிரி வெளியில் வந்து நீங்கள் தூர இடங்களையும் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த பக்கம் 2 பக்கம் இருக்குது, வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் இருக்குது. அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இடம் தெரியுது. மற்றது வந்து வெளியில் வந்து கண்ணாடி, சைட் கண்ணாடி இல்லாதனால வந்து இடம் வந்து மிச்சமாகுது. ஆக்சிடென்ட் வந்து நிறைய தவிர்த்து கொள்ளப்படுது. அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ போடுற காரணம் வந்து வெளிநாட்டில் உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற எங்களோட ஊரில் உள்ள உறவுகள், இப்போ இந்தியாவில் உள்ள உறவுகளும் பார்ப்பார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து நான் இதில் போடுறேன். மற்றபடி ஒன்றும் இதை வந்து பெருமைக்காக போடையில் ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயங்களையும் வந்து எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளட்டும்ன்றதுக்காக தான் நான் போடுறது. மற்றபடி எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கிட்டத்தட்ட நிற்கிற பஸ்ஸுகள் எல்லாம் வந்து புது பஸ் தான். என்ன சொன்னால் இந்த மக்களோட சேஃப்டிக்காகவும் மற்ற மக்கள் வந்து பயணிக்கிறது வந்து இலகுவாக இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த மாதிரி வழிமுறைகள் வந்து செய்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வழிமுறைகள் எங்கட நாடுகள்லையும் வரும்போது வந்தால் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் வந்தது, எல்லாம் நழுவி போயிட்டுது. என்ன செய்கிறது? இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனால் வந்து மற்ற இந்த உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஈவிகோன்னு சொல்லி இந்த சிஸ்டம். இது வந்து நான் இந்த போகிற இடம், இதில் வந்து என்னோடய கோட்டை அடித்து போட்டு போகிற அந்த நம்பரை அடித்தா எந்த இடத்துக்கு எந்த நம்பர் பஸ் ஓட போகிறதெல்லாம் தெரியும். இதில் தான் டிக்கெட்டும் இருக்குது. பக்கத்தில் பாருங்க, டிக்கெட்டு நாங்கள் தான் விற்கிறது. மற்றது மாத டிக்கெட், வருஷ டிக்கெட் எல்லாம் வச்சுருப்பினேன். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் தானே, எல்லாம் ஆட்டோமேட்டிக் பஸ் தான். அப்போ அதால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து பொறுமையாக வந்து போனால் ஒரு பிரச்சனையும் வராது. அதை தான் சொல்ல முடியும். வேறு என்ன சின்ன ஒரு பதிவு எனக்கு நேரம் இருக்கும்போது எடுத்து போடுறது. அதில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டிக்காக கண்டிப்பாக வந்து இந்த ஜிலே போடணும். நாங்கள் டிப்போ விட்டுட்டு டிப்போக்குள்ளே வந்து நடக்க கொள்ளைகளை வந்து என்ன சொன்னால் இரவு நேரங்களில் வந்து சில நேரம் வந்து வெளிச்சங்கள் இல்லாத நேரத்தில் வந்து ஆக்கள் நடந்து போய்க்க தெரியாதானே. அதனால் வந்து இது போட்டால் வந்து இது கிளியராக தெரியும். அதனால் வந்து இது கண்டிப்பாக போட்டே ஆகணும் உள்ளுக்குள்ளே. இப்போ வந்து இந்த கேஸ் லைன் பின்னுக்கு இருக்குது, அதை வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேஸ் லைன் பாருங்க. கிட்டத்தட்ட எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பஸ்ஸுகள் தான். இப்போ நான் வந்து இதில் வந்து பாருங்கள், இது வந்து கேஸ், இதில் வந்து இதை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பட்டனை திருப்பி விட்டால் இப்போ வந்து கேஸ் ஏறிக்கொண்டிருக்கும். இப்போ தானே ஆஃப் ஆயிரும். வேறு என்ன ஒரு சின்ன ஒரு பதிவு, இதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளைக்கு எனக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி செய்யுங்கள், அதுக்கான பலன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டேன். கார் லைசன்ஸ், பஸ் லைசன்ஸ். நான் போட்ட பதிவுகளை பார்த்து அது எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் உங்கள்கிட்ட வந்து கார் லைசன்ஸ் இருந்தால் முயற்சி செய்யலாம். ஓரளவு ஃப்ரெஞ்சு கதைக்க வாசிக்க தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.